எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. உன் தங்கச்சிக்கு அறிவுன்றதே இல்லையா? இந்த வேலையெல்லாம் நீ தான் எனக்கு பண்ணணும். அப்படியே உன் தங்கச்சியை சேர்த்து வச்சு இல்ல உங்க 2 பேர் மூஞ்சி சேர்த்து வச்சு பார்த்தா ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதான். அண்ணே சட்டை எடுத்து போடுங்க. இது எதுக்கு? அவ எடுத்து போட்டதெல்லாம் வேணாம், வேற எடுத்து போடுங்க. இங்கேயே எடுக்கலாம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ப்ளூ கலர் பக்கத்துல இருக்குல்ல, அதை கொடுங்க. ஓகே சார். இதுவா சார்? ஆஹா, அது வேண்டாம். அதுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க, ஒரு சாண்டல் கலர், அது கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அதே கொடுங்க. வேணாம் வேணாம், நீங்க பக்கத்துல இருக்கிறது தான் கொடுக்கணும். சுபத்ரா, என்னம்மா? அதுங்க பண்ற சேட்டைகளை பாரு. இந்தாங்க மேம். மாமா, இது நல்லா இருக்கு மாமா, இது நீங்க எடுத்துக்கோங்க. இதுவா? உன் மூஞ்சி மாதிரி கேவலமா இருக்கு. நீங்க அதே கொடுங்க சார். என்ன மாமா, உங்களுக்கு எது அழகா இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? இதுதான் அழகா இருக்கும், நீங்க இதையே எடுத்துக்கோங்க. ஐயோ, இங்க பார், நீ சொன்னதை தான் எடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த ட்ரெஸ் அழகா இல்லைனாலும் பரவாயில்ல, கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை தான் போடுவேன். நீங்க அதையே எனக்கு கொடுங்க. வேணாம் சார், நான் சொல்றேன்ல, நீங்க அதையே கொடுங்க. நித்யா, ஒண்ணு நான் எடுக்கணும், இல்லைன்னா நீங்களே எடுத்துட்டு வாங்க. நான் கிளம்புறேன். ஐயோ இருங்க, நான் சக்தி கிட்ட பேசிக்கிறேன். சக்தி ப்ளீஸ். அந்த செகண்ட் ரோல சாண்டல் கலர், லைட் சாண்டல் கலர் இருக்குல்ல, அது கொடுங்க. இந்தாங்க. இது ஓகேவா? நல்லா இருக்கு. பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கு, ஓகே பண்ணு. அட பாவி. ஐயோ ஐயோ. இதே பில் போட்டுருங்க. ஓகே மேம். நான் சொன்னா வேண்டாம், ஆனா நித்யா சொன்னா மட்டும் ஓகே, சூப்பரா இருக்கா? என்ன கொடுமை சரவணா இது? நித்யா, ஓகே நான் பேசுறேன். ஓகே ஓகே ஓகே, நடத்துங்க நடத்துங்க. இந்த சட்டை எப்படி இருக்கு? இந்த சட்டை நல்லா தான் இருக்கு. ஆனா நீ ஒரு 100 சட்டையை இறக்கி போட்டு அதுல இருந்து ஒரு சட்டையை பிக் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். இந்த சட்டை பிடிக்கலையா? பிடிச்சிருக்குடா. அப்புறம் இருந்தாலும் அவங்களாம் ட்ரெஸ் எடுக்க லேட் பண்ணுவாங்கல்ல, அது வரைக்கும் நம்ம என்ன பண்றது? அப்படியே ரொமான்டிக்கா ஒரு சட்டையை அண்ணன் எடுத்து போடுவாரா, அதுல ஒரு சட்டையை நம்ம செலக்ட் பண்ணுவோமா? அண்ணே, நீங்க சட்டையெல்லாம் எடுத்து போடுங்க. ஐயோ சுபத்ரா, 2 பிள்ளைங்கள உனக்கு எப்படி வந்து வாச்சிருக்கேன்னு பாரு. மீனுக்குட்டி, இந்த சட்டைலாம் வேணாம். இது எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கும், நீங்க வேற போடுங்க. எடுங்க எல்லாத்தையும். இது வேணாம், இதுவும் நல்லா தான் இருக்கும், நீங்க வேற போடுங்க. நீங்க போடுங்க மீனுக்குட்டி. அண்ணன் கோவப்பட்டாரு, நம்ம சட்டையை செலக்ட் பண்ணிடுவோமா? அண்ணே, நீங்க முதல்ல போட்டீங்களா, இந்த சட்டை நல்லா தான் இருக்குது. மீனுக்குட்டி, இந்த சட்டை நல்லா இருக்குல்ல? அண்ணே ரொம்ப கோவப்படுறாரு. அண்ணே, லவ் ஜோடி கல்யாணம் ஆக போகுது. லவ் ஜோடியா? நல்லா இருங்க. வரண்ணே, வா, மறுபடியும் கோவப்பட்டு போறாரு.
டிஷர்ட்லாம் எங்க இருக்கு? தேர்ட் ஃப்ளோர் சார். தேர்ட் ஃப்ளோரா? ஆமாம் சார். மீனுக்குட்டி இந்த பாகுபலி புடவைன்னு ஒன்று வந்திருக்கே அது உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும், பார்க்கலாம். என்ன மாமா இங்கே நின்னுட்டீங்க? ஏய் அங்க எங்க போறீங்க? அவசியம் தெரியணுமா? ரெஸ்ட் ரூம் போறேன், போதுமா? ஆஹா, அதோ அங்க இருக்கு பாருங்க ரெஸ்ட் ரூம். ஓ சாரி சாரி சாரி, அது லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல. நீங்க உங்க பிளானை கண்டினியூ பண்ணுங்க. நித்யா நீ வா போலாம். பாகுபலியோட பெஸ்ட் புடவை தான் உனக்கு எடுக்கணும். ஆ? மீனாட்சி, ஆ? நம்ம கல்யாணத்துல நீ கட்ட போற புடவை ஆ. இது வரைக்கும் உலகத்துல எந்த பொண்ணு அவ கல்யாணத்துல அப்படி கட்டிக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் புடவை தான் எடுக்கிறோம். ஓகே அண்ணே, இங்க இருக்க டிசைன்லயே நல்ல கிராண்டான புடவையா எடுத்து போடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரோல லாஸ்ட் புடவை எடுங்க. இது ஓகேவா பாருங்க. மீனாட்சி, அதுதான். அம்மா இத பாரு, புடவையை நல்லா பார்த்து எடு. அப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த கலர் சரியில்லை, இந்த பார்டர் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ம். அத்தை, என்ன காரியத்தை பண்றீங்க நீங்க? நான் என்ன பண்ண? அத்தை நின்னுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கால் வலிக்காது? நீங்க போய் உட்காருங்க. இந்த புடவை எடுக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது இல்ல மாப்பிள்ள, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவளுக்கு யாராவது ஒருத்தர் கூட இருந்து இது சரியில்லை, இது சரியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நான் இருக்கேன்ல அத்தை. நான் பாத்துக்கிறேன். ஐயோ மாப்பிள்ள, நீங்க போய் அங்க பேண்ட் சட்டை பாருங்க, நான் இங்க கூட இருந்து இவளை பாத்துக்கிறேன். அத்தை, என்னத்த சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நிக்கிறதே எனக்கு கால் வலிக்குது அத்தை. நீங்க போங்க ஃபர்ஸ்ட். சரி சரி சரி, நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க. நல்ல அத்தை. நீ பாரு மீனாட்சி. ஆ. ஆ, இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இதுல நிறைய டிசைனா இருக்கு. நித்யா, நீ எதுவும் யோசிக்காத. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோ. எவ்வளவு செலவானாலும் அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. நீயும் மீனாட்சியும் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. சரிங்க. என்னம்மா வேத்து மனுஷங்களை சொல்ற மாதிரி சொல்ற? உரிமையா அம்மான்னு சொல்லு. சரிங்கம்மா. நல்ல பொண்ணு. சரி, பார்த்து எடுங்க. சரிம்மா. நித்யா பார்க்கலாமா? அந்த கிரீன். அந்த கிரீன் அந்த செகண்ட் ஒன். என்னங்க இந்த சாரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா? அது உனக்கு செட் ஆகும். எனக்கு பிடிக்கல. செம்ம காம்பினேஷன். இது அதை விட இது சூப்பர். ஓல்ட் ஸ்டைல். அண்ணா அந்த கோல்ட் எடுங்க. அதான். இன்னும் எவ்வளவு நேரம் எடுப்பான்னு தெரியலையே. மீனாட்சி, அந்த கிரீன். என்ன மீனாட்சி, என்ன? அந்த சிகப்பு சேலை நல்லா தானே இருக்கு. அதையே. ஐயோ சும்மா இருங்க, எனக்கு பிடிச்ச காம்பினேஷன் கிடைக்க வேண்டாமா? சரி சரி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே பார்த்து எடு. இந்த கலர் நான் ஏற்கனவே கட்டியிருக்கேன். அண்ணா அந்த பிங்க் எடுங்க. அத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்து போட்டாரு. அப்படியா? அப்ப அந்த கோல்டு. என்ன சுபத்ரா இது? இந்த கண்டக்டர் குடும்பம் துணி எடுக்க வர, மணி எடுக்க வர, நம்ம அவசரம் வாங்கிட்டு இருக்கே. மா, நான் ஏற்கனவே கடுப்பா இருக்கேன். நீ வேற என்ன இம்சை பண்ணாதம்மா, உட்காருமா. எடுப்பா, யாராச்சும் போருக்கு கூப்பிட்டா கூட போயிடலாம். ஆனா பொண்ணுங்க புடவை எடுக்க கூப்பிட்டா. என்னங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்லம்மா, புடவைய பார்த்து பொறுமையாடுன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. பார்த்து பொறுமையா எடுக்கிறேன், கவலைப்படாதீங்க. நைட் ஃபுல்லா இங்க தான் போல. வாங்க சார். சொல்லுங்க சார். சார் என்ன சார் பார்க்குறீங்க?
டிஷர்ட் காமி. சைஸ் என்ன சார்? எக்ஸல். ஓகே. எந்த சாரியுமே பிடிக்கல, என்ன பண்றது? அந்த ரெட்டே ட்ரை பண்ணலாம். ஆனா அந்த ரெட் எடுங்க. அதான் இதை அப்பயே போட்டு ஏங்க, இந்த கலர் காம்பினேஷன் ஓகேவா? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு பிடிக்கல, இருங்க. ஆனா அந்த பிரவுன் எடுங்க. ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இல்ல, கட்டுனா ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்கும், வேணாம். இது இது நல்லா இருக்கு பாரு. நைஸ் நைஸ். உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா உட்பிக்கு பிடிச்சிருக்கணுமே. அதான் தெரியல. தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே நின்னுட்டு இருந்தா எப்படி? இந்த புடவை எடுத்துட்டு போய் உட்பி கிட்ட காட்டு. நல்லா இருக்கான்னு கேளு. கேட்டா கேட்டா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல போறாரு, இல்லனா மூஞ்சி திருப்பிக்க போறாரு. சொல்லுவாரா? சொல்வார் நித்யா, நிச்சயமா சொல்வாரு. நீ போய் கேள் போ. போ, அட போ. சார் சார், இந்த புடவை நல்லா இருக்கா சார்? பாத்தியா, அவருக்கு பிடிக்கல போல. நம்ம வேற புடவை பார்க்கலாம். அந்த பீகோ கலர் எடுங்க. இத வச்சு பாரு. இது நல்லா இருக்குல்ல? யா. சரி, எதுக்கு நின்னுட்டு இருக்க? போய் காட்டு. திரும்பவும் போ, அட போ. சார், என்ன இந்த புடவை அதுக்கு? இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. நித்யா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியாதா? தெரியும், ஆனா சக்தி தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிரிப்பீங்க, இல்லைன்னா முகத்தை திருப்பிப்பீங்கன்னு சொல்லி இந்த புடவைய கொடுத்து அனுப்புனா. ஓ, எல்லாம் உன் வேலை தானா? ம், இருடி, உன் வாழை ஒட்ட நறுக்கிறேன். சார், நல்லா இருக்கா? இங்க பாரு நித்யா, நம்ம ரோட்ல போறப்போ பல பேர் பல மாதிரி சொல்லுவாங்க. ம், ரோட்ல மட்டும் இல்ல, ஷாப்பிங் மால், தியேட்டரு, எங்க போனாலும் அப்படிதான். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. போ, மற்றவங்கள மாதிரி நீயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. சக்தி பாத்தியா எப்படி கோவப்படுறாருன்னு? இதுக்கு தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். இரு, இப்ப பாரு. நித்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரசனை உள்ளவங்களுக்கு தான் செலக்ட் பண்ண தெரியுமா. சில பேர் இருக்காங்க ஜடமா, அவங்க கிட்ட காட்டினா அவங்களுக்கு கலர் புடவையும் கலர் பேப்பரும் ஒரே மாதிரி தான் தெரியுமா. நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத. உங்க அத்தை சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அதை எடுங்க. கீழே. இதுவா சார்? கீழே. இதா? அதான். அத்தை, என்ன நீங்க உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஓரமா உட்கார்ந்திருக்கீங்க? நடக்க போறது எங்க வீட்டு கல்யாணம் மட்டும் இல்ல, உங்க வீட்டு கல்யாணம் தான். வாங்க, வந்து உங்க மருமகளுக்கு நீங்களே புடவை செலக்ட் பண்ணுங்க அத்தை. ஏய், அத்தையாவது பத்தையாவது. பத்தையா? ஏன் பாட்டி, அத்தனை பத்தையா? பத்தையும் இல்ல சொத்தையும் இல்ல. நீ என்கிட்ட பேசாத. உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. எனக்கு மட்டும் என்ன உங்களை பிடிச்சா இருக்கு? அத்தை, நீங்க வாங்க, உங்களுக்கு புடவை எடுக்கலாம். எனக்கு வேண்டாம். அப்படி சொன்னா எப்படி அத்தை? மாமியார் நீங்க கெத்தா இருந்தா தானே எங்க அக்காக்கு பெருமையா இருக்கும். சுபத்ரா,
இவ இப்படிதான் நச நசன்னு பேசிட்டேன். போங்க, அதான் உங்க பொண்ணு போயிட்டாங்களே. ஏய் 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 ஏய், ஏய் நீ ரொம்ப அதிகமா பேசுற. உன் வாயை கிழிச்சு தைக்கிறேன் நீ. உன் வாயை தைக்காம விட்டுட்டாங்க, அதான் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கா. என் அக்கா மட்டும் உங்க வீட்டுக்கு வரட்டும், அப்ப வச்சுக்கிறேன். உன் அத்தையும் உட்பியும் ஒரே கேரக்டரா இருக்காங்க. நீ வா, நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகே. அந்த பிளாக் கலர் எடுங்க. ட்ரையல் ரூம் எங்க? ட்ரையல் ரூம் அது லாஸ்ட்ல இருக்கு. அந்த பக்கமா? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட். டபுள் கலரா இருக்கு. அப்புறம் பிளவுஸும் சேம் கலரா மேடம், இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ். எனக்கு வேண்டாங்க. நித்யா, உனக்கு? வேண்டாம். அங்க ஒருத்தர் ரொம்ப சூடா இருக்காரு, அவருக்கு ரொம்ப தேவைப்படுது. ஒன்னு எடுத்துக்கிறேன். சரி மேடம். தேங்க்ஸ்ங்க. நித்யா, நீ பாத்துட்டு இதோ வந்துரு. மாமா, மாமா, இவ்ளோ ஏசிலயும் நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க மாமா. இந்தாங்க, சில்லுன்னு இத குடிங்க, கூல் ஆயிடுவீங்க. ஓ, நான் கொடுத்தா குடிக்க மாட்டீங்க. இப்ப கூப்பிடுறேன் பாருங்க. நித்யா, இங்க வா. என்ன சக்தி? இந்தா, உன் மாமாக்கு நீயே குடு. எதுக்கு இதெல்லாம்? குடு. நாங்க ஏ சக்தி, அம்மா உனக்கு இந்த Dress எடுத்தாங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னா எப்படி? 10 தான் ட்ரை பண்ணி பாரு போ. ஓகே. எனக்கா உங்க ஆளு ரொம்ப சூடா இருக்காரு. ஏமா சுபத்ரா, ஏன்டா உனக்கு இவ்வளவு கோவம் வருது? எதுக்கு நான் கோவமா இருக்கேன்னு உனக்கு தெரியலையாமா? அந்த சக்தி வந்து பேசினாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அப்படியே கொண்டுடலாமான்னு இருக்கு. அவெல்லாம் ஒரு ஆளு என் முன்னாடி வந்து பேசுறான். அவளை பார்த்தாலே ஆட்டை கொன்னா சமைக்கலாம், ஆமைய கொன்னா அந்த மாதிரிதான் இந்த சக்தியும். ஒருத்தரை கொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கணும். சிவாவோட அப்பா அம்மாவை கொன்னேன்னா அதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு, நீ செஞ்ச. இத பாருமா, அசோக மென்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு, அனுப்புனேன். எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், அர்த்தம் இருக்கணும். புரிஞ்சுதா? அனாவசியமா பிடிக்கலன்றதுக்காக அவங்கள கொல்றது இவங்கள கொல்றதுன்னு இருக்கக்கூடாது. அப்படிதான் நீ நித்யா கொல்லணும்னு முயற்சி பண்ண, என்ன ஆச்சு? அம்மா, அது வேற இது வேறம்மா. அந்த சக்தி மேல இருக்கிற ஆத்திரத்தை என்னால அடக்கவே முடியலம்மா. இப்போ உன்னோட எண்ணம் தான் என்னமா? சிவா கல்யாணத்தை நிறுத்துறதா இல்ல சக்திய கொல்றதா? இத பாரு சுபத்ரா, நமக்கு தேவை நம்ம காரியம் நடக்கணும். சக்தியோட திமிரு அடக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம். நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தினாலே அந்த சக்தியோட திமிரு தானா அடங்கிடும். கல்யாணத்தை நிறுத்தி அந்த மீனாட்சி அவ வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா அப்புறம் அந்த சக்திய நம்ம வழிக்கு வர போறா. இத பாருமா, சின்ன மீனுக்கு ஆசைப்பட்டு பெரிய மீனை விட்டுடக்கூடாது. நாம ஒரு பிளான் போட்டா நம்ம எண்ணம் பூரா அதுலயே தான் இருக்கணும். இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் யோசிமா. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காதுமா, நடக்க விட கூடாதுமா. எந்த காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அந்த மீனாட்சி என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறா. எனக்கு அதுல இஷ்டமே இல்லை. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். இப்போ ஒரு அனாதையை தத்தெடுத்து அவளையும் என் வீட்டுக்கு மருமகளா அனுப்புறாங்க. இந்த கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நீதாமா. பொறுமையாரு பொறுமையாருன்னு சொல்லி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க கூடாதுமா. நாம ஏமாந்துருவோம். இவ்வளவு நாள் நான் கட்டி காத்த சொத்து அத்தனையும் மொத்தமா என் கைவிட்டு போயிடும். அதனாலதான் பொண்ணுங்களே பிடிக்காத சிவாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு செக் வச்சேன். அது எனக்கே திரும்பிடுச்சு. அவன் கல்யாணமே பண்ண மாட்டான்னு நினைச்சேன். அவன் துணி எடுக்கிற வரைக்கும் வந்து என் ஆசையிலேயே மண் அள்ளி போட்டுட்டான். எல்லாம் அந்த சக்தியோட வேலைதாம்மா. இங்க பாரு சுபத்ரா, புலி பதுங்கிறது பாயறதுக்கு தானே தவிர
தப்பிச்சு ஓடுறதுக்கு இல்ல. நான் உன்னை பதுங்க தான் சொன்னேன். சரியான நேரம் வரும்போது நீ பாயறதுக்கு ரெடியா இருக்கணும். இத பாரு, உனக்கு இஷ்டம் இல்லைன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா நாம சரியான திட்டம் போட்டா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். புரிஞ்சுதா? இத பாருமா, அந்த கழுதைங்க நம்மள தேடி வந்துட போகுது. வா போலாம். வாமா சுபத்ரா, வா.